இப்போ அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களுக்கு நீ ஒரு வேலை வாய்ப்பு கூட, ஏன் நீ ஃபாரின்ல இருந்து உள்ள கொண்டு வரா, ஸோ அதுக்காக தான் நான் கொண்டு வரேன்னு அவர் சொல்றாரு. இந்த விஷயத்த நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? கரெக்ட் தான். ஆக்சுவலாக ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ நம்ம ட்ரம்ப்பை போய் இது H1 விசா பேன் பண்ணாத அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அவங்களோட ஓன் ரைட், அது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நாம் வந்து அந்த H1B விசாவை கொஞ்சம் தவறாக பயன்படுத்திட்டோம் இந்தியா. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த H1B விசாங்கிறது இட்ஸ் கால்ட் ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் ப்ரோக்ராம். அதாவது மிக திறமையானவர்கள் அந்த நாட்டுக்கு இன்னொரு நாட்டில இருந்து மைக்ரேட் பண்ணி போகிறதுக்கு உண்டான ப்ரோக்ராம். மிக திறமையானவர்கள் அப்படின்னா அந்த அமெரிக்காவில் அந்த திறமை இல்லைன்றத ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணா இந்தியாவில இருந்து அந்த திறமையை அங்கே அனுப்பலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்போஸ் அந்த திறமை இல்லாத ஆள் இங்க இருந்து போறான்னா அப்ப அவனுக்கு சம்பளமும் அதிகமா இருக்கணும் இல்லையா? அப்பதானே அப்ப ரொம்ப டேலண்டடான ஆள்னா அவனுக்கு ஆவரேஜ் சம்பளம் இருக்க முடியாது இல்லைங்களா? நல்ல சம்பளம் நிறைய இருக்கு கண்டிப்பா. ஸோ அப்போ நாம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ஆவரேஜான ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டோங்க. அந்த ஆவரேஜான ஆளுங்க அங்கேயே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், 70,000 சம்பளம், $70,000 $80,000 சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு ஆவரேஜ் ஒரு 4 year எக்ஸ்பீரியன்ஸ் 5 year எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அங்கே அனுப்பி விடுறோம். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 4 year 5 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான் எங்கள் நாட்டிலே இருக்காங்கல்ல, அதே $80,000 $100,000 எங்க ஆளுங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. அதுதான் கரெக்டும் கூட. நாம வந்து அது பண்ணது தப்பு. ஒரு 4-5 வருஷமா இல்லை 10 வருஷமாவோ அது பண்ணிட்டோம். இதை நம்ம நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம் அவங்களோட. நம்ம அலர்ட்டா இருந்தோம்னா, இல்லை இது நடந்துருச்சு, தெரியா நடந்துருச்சு, இதை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், நீங்க இந்த மாதிரி ரூல் கொண்டு வராதீங்க, நீங்க ஒரு சேலரி லிமிட் செட் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம்னா திருப்பியும் இதே மாதிரி H1 ப்ரோக்ராம் மாடிஃபை ஆகிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக மாடிஃபை ஆகிருக்காது.